இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ரொம்ப ஹை ரெக்கமெண்டேஷனோட இல்ல சேஃபா பார்த்துக்கிறோம். சிட்டிக்குள்ள தான் ஷூட் இப்படி அப்படின்னோனே போயிட்டேன். ம். ஸோ அந்த டைம் வரும்போது தட் வாஸ் அந்த 10:10க்கும் இதுக்கும் ஒரு 5 to 6 இயர்ஸ் குசேலன்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் டூயிங் த கிளாமர். பண்ண தான் போறோம். அத நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ்லயே பண்ணியிருப்பேன். கரெக்ட். ஸோ தட் ஆல்சோ ஐ டிட். ஆனா ஆஸ் ஐ செட் ஐ டிட்ன்ட் வாண்ட் டு டூ எனி மோர் ஆஃப் தட்னால தான் அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டேன். குசேலனுக்கு அப்புறம் தானே இந்த படம் வருது. ஆமா. அப்போ ஒரு இஷ்யூ அந்த குசேலன்ல நீங்க ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றீங்க. திருப்பி வடிவேலு கூட அந்த ஒரு காம்போ எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் அதான் ஆச்சு? சொல்றேன். வெரி, 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 வெரி ஹை ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் வெரி பிக் பீப்பிள். அப்போ அந்த பிக் பீப்பிள்ட்டேருந்து நான் சொன்னேன், என்னால முடியாது. இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சிட்டிக்குள்ள நாங்க அந்த மேட்டர் உன்ன பாதுகாத்து அங்க போய் ஷூட் பண்ணிட்டு வந்தா பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகேன்னு. ம். அதே மாரி என் கூட ஒரு 10, 12 பேர் அனுப்பிச்சாங்க.